அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வகுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வரலாற்றில் அந்த 12 திருமுறை நூல்களை எல்லாம் பற்றி பார்த்தோம். அதில் பெரிய புராணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதில் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் அவருடைய பிறப்பு வளர்ப்பு மட்டும்தான் பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக எப்படி இவர் சிவனை கண்டுபிடித்தார் அப்படிங்கிறதும் சிவனுடைய பக்தனாக எப்படி மாறினார் அப்படிங்கிறத நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளர்ந்து ஆளாகின்ற அந்த தருணத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுக்குள்ளே போகிறாங்க. நீண்ட தூரம் வேட்டையாடிட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போனப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு சிவன் சிலையை நடுக்காட்டில் பார்க்குறாங்க. அது அவருக்கு என்னன்னு கூட தெரியாது. அப்போ கூட வந்தவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல சிவன் கோயில் ஒன்று இருப்பதாகவும் அங்கே டெய்லி அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் பூஜை செய்துட்டு இருப்பதாக அந்த கூட வந்த நண்பன் ஒருத்தன் சொல்கிறார். அப்போ இவருக்கு உடனே என்ன தோணுதுன்னா, நம்மளும் போய் அந்த இடத்துல பார்க்கலான்னு சொல்லி ஒரு போனவங்க கூட இவரும் ஒரு விருப்பம் இல்லாமல் தான் அவர் போகிறார். எதை பற்றியும் தெரியாத மாதிரி தான் அவரு கூட போகிறாரு. ஆனால் போன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவனை அந்த லிங்கத்தை பார்த்த உடனே இவருக்கு இனம் புரியாத ஏதோ ஒரு விதமான மாற்றம் அவருடைய மனசுலையும் சரி உடல் அமைப்புலையும் சரி ஏதோ ஒரு மாற்றம் மனசுக்குள்ளே ஏற்படுது. அப்போ அவர் என்ன தோணுறாருன்னா, நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறப்ப வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. எண்ணெயோ பூவோ தேங்காயோ பழமோ ஏதாவது ஒன்று நம்ம கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், அந்த காலகட்டத்திலே கோயில் போகிற மாதிரி அவர் நினச்சி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பக்கத்துலேயே ஒரு ஆறு ஓடிட்டுருக்குது. அந்த ஆற்றுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி எடுத்துகிட்டு போகிறது? அவங்க காட்டுக்குள்ளே வந்தது வேட்டையாடுற தொழில் தான். அப்போ வேட்டையாடுறவங்களுக்கு என்ன கையில் வச்சுருப்பாங்க? அம்பு தான் வச்சுருப்பாங்க. அந்த விலங்கை கொன்றதுக்கப்புறம் அதுக்கு கத்தி அந்த மாதிரி விஷயந்தான் இடுப்பில் வச்சுருக்காரு. ஒரு வேட்டையாடுறவனுக்கிட்ட இருக்கிற பொருள் என்னவோ அது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. மற்ற பொருளெல்லாம் எதுவும் அவர்கிட்ட கிடையாது. அப்போ அங்கேயே கிடைக்கிற மாமிசத்தை அங்கேயே சுட்டு கறிக்கி அப்படியே சாப்பிட்றது தான். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு தருணத்தில் அவர் என்ன வச்சுருப்பாரு? ஒன்றும் கிடையாது. அப்போ சட்டுன்னு அந்த குளத்துக்கு போகிறாரு. வாய் நிறைய தண்ணியை எடுத்துக்கிறாரு. அங்கே கிடைச்ச இயற்கையில் கிடைச்ச பூவை கையில் வச்சுக்கிறாரு. தோலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிச்ச மாமிசத்தினுடைய அறுத்து தோலில் போட்டிருக்காரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற விஷயம். இதை எடுத்துட்டு அங்கே போகிறாங்க. எங்கே சிவன் இருக்கிற அந்த லிங்கம் இருக்கிற இடத்துல சிவன் சிலை இருக்கிற இடத்துக்கு அந்த காட்டுக்குள்ளே மறுபடியும் போய் பார்த்தாங்கன்னு சொன்னால் தன்னுடைய வாயில் இருந்த தண்ணியை சிவனுடைய லிங்கம் தலையின் மேலே ஊத்துறார். லிங்கத்து மேலே கொண்டு வந்த பூவை பக்கத்தில் வச்சுறார். பூவை வைக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பிட்ருக்கு அப்படின்னு யோசிக்கின்ற போது அங்கே இருக்கிற இலையை பறித்து இலையில் தான் கொண்டு வந்த சதை அதாவது இறைச்சியை வைக்கிறார். இது சைவ கடவுளுக்கு வைக்கக்கூடாதுங்கிறதால அவருக்கு தெரியவே தெரியாது. எதை பற்றியுமே அவருக்கு தெரியாது. வச்சாரு, வந்துட்டார். இவ்வளோதான். ஆனால் அவருடைய மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. வெயில் மழை எல்லா இடத்துலையுமே அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, அந்த சிவலிங்கத்தை தன்னுள் ஒருவராக ஒரு மனிதராகவே பாவித்து தான் அதுக்கிட்ட பேசுகிறார். பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதா அதோட நினப்பாவே இருக்கார். எப்படி இருக்காருன்னு சொன்னால், தூங்குச்சா, அது மழையில் நனைஞ்சிட்டா, வெயில் காஞ்சிட்ருக்கா, இப்படி ஒரு சக தோழனாக விட்டுட்டு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்தால் எப்படி மனசு புலம்புமோ அது மாதிரி தான் அவரும் புலம்பிகிட்டே இருக்கார். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் அவர் போகிறாரு. மறுபடியும் வாய் நிறைய தண்ணி, கை நிறைய உப்பு பரிமாறுக்கு அந்த இலையில போட்டு சிவனுக்கு படைக்கிறதுக்காக இறைச்சி எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியே முதல் நாள் இது வச்சுட்டு போனார் இல்லையா, அங்கே எப்பவுமே பூஜை செய்யறதுக்காக வர்ற அந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வராரு. பார்த்த விஷயத்தை பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. டக்குன்னு அதெல்லாம் சிவன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வீசிட்டு சிவலிங்கத்தை நீர் ஊற்றி நல்லா சுத்தம் செய்து தானும் அதை தொட்டோமே அப்படிங்கிற அந்த தருணத்தில் அந்த ஆற்றுல போய் குளிச்சு மறுபடியும் அவர் பூஜை செஞ்சுட்டு அவர் போயிட்டார். அவர் வருகின்ற பொழுது இவர் இல்லை, இவர் வருகின்ற பொழுது அவரும் கிடையாது. இப்படி ஒருத்தருக்கு சம்மந்தம் இல்லாமல் சாமிக்கு வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. அவரோட முறைப்படி செய்கிறாரு. இவருக்கு என்ன தெரிஞ்சதோ மன சந்தோஷத்துலையும் மன அன்புலையும் பாசத்திலையும் இவர் சிவனுக்கு படைக்கிறார். இது எதுவுமே அவர் கிடைக்கிறார். இது மாதிரி தொடர்ச்சியாக 2 நாளும் இந்த விஷயம் போயிட்டே இருக்கு. பார்க்குற அந்த நாள் ஒவ்வொரு நாளும் மறுநாள் காலையில் பூஜைக்கு கிராமத்துக்கு தான் வருவார். வருகின்ற பொழுது இந்த பார்க்குறப்ப அவருக்கே மனசு தோணும், இது என்னடா இது இப்படி பண்ணுறாங்க, தெரிஞ்சு பண்ணுறாங்களா, யாரோ தெரியாமல் பண்ணுறாங்களா, இல்லை யாரோ சிவனினுடைய சாதத்துக்கு ஆளாடுறாங்க,
அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புலம்பி விட்டுட்டு அவர் புலம்பியாச்சு போயாச்சு. அன்று இரவு இறைவன் கனவுல தோன்றி இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு பாசத்தினால அன்புனால அவர் என்ன செய்கிறோம் தெரியாமல் தான் செஞ்சிட்ருக்காரு. அங்கே கொடுக்கின்ற பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த கொடுக்குற மனசை தான் நான் ஏற்றுக்கொள்கிறேனே தவறுடைய தவறு என்னங்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கல. பொருள் தவறாக இருந்தாலும் கொடுக்குற மனசு உன்னதமான அன்பு. அப்போ அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மறுநாள் காலையில் நீ அதை தெரியப்படுத்திக்கணும், அவனுடைய அன்பு எப்பேற்பட்டதுன்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால், மறைந்து நின்று நான் நடத்துகின்ற நாடகத்தை காட்சியை நீ பார்க்க வேண்டும். அப்போ உனக்கு அவரை பற்றின விஷயம் என்ன என்பதை, அந்த திண்ணனினுடைய தன்மை என்ன என்பது உனக்கு புரிஞ்சிடும். அதனால் நாளைக்கு நீ முன்னாடியே போய் மறைஞ்சு நின்றுக்கோ, அங்கே நடக்கிற விஷயத்தை எதையும் கண்கூட நீ பார்த்து தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி திண்ணனும் வராரு. அதாவது மறுநாள் காலையில் அந்த பிராமணர், அதாவது அந்தனர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு முன்னாடியே போய் அவரும் நின்றுக்கிறாரு. என்ன பண்ணினாரு, அங்கே காட்சியாக என்ன நடந்தது, நாடகமாக என்ன நடந்தது, இறைவனினுடைய திருவிளையாடல் காட்சி என்ன நடத்தினாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.